Most High shall abide under the shadow of the Almighty. Surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. You should not be afraid of the terror by night, nor of the arrow that flies by day. 1,000 may fall at your side, and 10,000 at your right hand, but it shall not come near you. Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your habitation. For he shall give his angels charge over you, to keep you in all your ways. You shall tread upon the lion and the cobra, the lion and the serpent you shall trample underfoot. You shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. With long life I will satisfy him and show him my salvation. Amen. எல்லாரும் உட்காரணும். இப்போ அடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக அல்போன்ஸும் ஜெனியும் வந்து சாட்சி கொடுப்பார்கள். ஜாஸ்மின் அல்போன்ஸ் முதலாவது வருவாங்க, அப்புறமா ஜெனி வருவாங்க. இந்த நேரத்தில் என்ன டிகிரியில் நிற்கிறதுக்கு இருக்காம நினச்சி ஏசப்பா Praise God. என்னோட ஃபஸ்ட் இயர்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் நல்லா படித்தேன். ஆனால் ஹிந்தி சப்ஜெக்டாக அப்புறமா பிஸ்னஸில் மட்டும் படிக்கவே இல்லை. ரன்னிங் அண்ட் கேட்சிங் ஆடி ரோட்டில்
ஹிந்தியில் எனக்கு இப்போ கூட ஆகி கூட எனக்கு தெரியாது. வெறும் எக்ஸாமில் போயிட்டு கொஸ்டினை மாற்றி மாற்றி எழுதிட்டு இந்த வந்த ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டு எப்படி பாஸ் ஆனது? ஒரு நம்பிக்கை ஏசப்பா பாஸ் பண்ணிடுவோம். ஒரு கொஸ்டினில் எழுதிட்டு அதுலேயே பாஸ் ஆகிடும். என்ன மாதிரியே ஏசப்பா நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன் அப்பப்போ. ஆனாலும் ஏசப்பா நமக்கு ஆனாலும் ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பர். இன்னும் நீ ஏசப்பா இன்னும் எப்படி பண்ணுவார்? வண்டியெல்லாம் வாங்க வச்சாங்க ஏசப்பா. Thank
சோனியாவும் அவ்வளோ அழகாக பாடினாங்க. சின்ன பசங்க முக்கியமாக ஆக்லி, ஜூடி, ஈவா வந்து அவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக அந்த குரலை, சின்ன குரலோட ஏசப்பா ரொம்ப அழகாக மகிமைப்படுத்தினாங்க. இன்னொரு முறை நீங்கள் எல்லாரும் அவங்க கை தட்டி உற்சாகப்படணும். அவங்க ஆக்லியோட மியூசிஷியனாகவும் அவங்க 2 பேரும் ஒரு சூப்பர் சிங்கர்ஸ் மாதிரி இந்த ஏசப்பாக்காக பாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. அடுத்து அபிகேல் ஒரு சாட்சி சொல்ல இருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க கடந்து செல்லலாம். Hallelujah. வந்திருக்கிற யாவருக்கும் என்னோட அன்பின் வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கறதே மகிழ்ச்சி இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லலாம். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட செய்தி தலைப்பு தேவன் மன்னிக்கிறவர் இருக்கிறார். Amen. God's forgiveness. கர்த்தர் நம்மளே மன்னிக்கிறவர் இருக்கிறார்.
என்றால் என்ன? மன்னிப்பு என்றால் ஒருத்தரை அன்பு கூறுவதற்கு தான் மன்னிப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோமா அன்பு கூறுறோமோ அவ்வளோக்கு நம்ம அவரை மன்னிக்கிறோம். யார் நமக்கு எந்த தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு எதிராக நம்ம அன்பு கூர்ந்தால் அது மன்னிப்பு அடையாளமாக இருக்கின்றது. வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 11 24 வாசிக்கலாம். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்னா கெட்ட குமாரன் பற்றி பார்க்குறோம். வசனத்தில் கெட்ட குமாரன் நல்ல குமாரன் என்று இருக்கிறார். கெட்ட குமாரன் லூக்கா 15 அதிகாரம் 11 24. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவனுக்கு தந்து தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்திலே போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியான் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற கவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலியக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாதரட்சைகளில் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். நம்ம என்ன பார்க்கணும்னா, கெட்ட குமாரன் அவரோட தகப்பன் அவரோட அப்பா கிட்ட என்னோட ஆஸ்தி என்னோட பங்கு எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு கேட்டு உலகத்தின் காரியத்தை ஆசைப்பட்டு அவரோட பங்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட மனிதர்களுக்கு சேர்ந்து கெட்ட குமாரன் கெட்டதாக மாறுகிறார். அவர் எவ்வளோ கெட்டதாக மாறினா பன்னிகளோட போய் சேர அளவுக்கு மாறுகிறார். ஒரு குடிக்கார ஒரு வீட்டில் பன்னிகள் உயிர் வாழ்க்காக பன்னிகள் வேலை செய்ய போகிறார். அங்கே போய் பசியில் பன்னிக்கு போகிற சாப்பாடு அவள் சாப்பிடும்போது அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருது. என்னோடய அப்பா வீட்டில் என்னோடய வேலைக்காரர்களே நல்லா சாப்பிட்றாங்க, எனக்கு எந்த சோதனை அப்படின்னு நினைக்கும்போது அப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வருகின்றது. என் அப்பாவை தேடி நான் போகணும், என்னோடய அப்பா எனக்கு அன்பு தருகிறார், இங்கே இல்லாத அன்பு அப்பா கிட்ட இருக்கின்றதுன்னு தேடி அவர் அப்பா கிட்ட போகும்போது அவரோட அப்பா இதுவரை செஞ்சை பார்த்து கண்டு மகிழ்ந்து ஓடி வந்து அவர் கெட்ட குமாரனை கட்டி பிடித்து முட்டை கொடுத்து அழுகிறார். கெட்ட குமாரன் என்ன சொல்கிறான்னா, நான் பார்த்துட்டு நல்ல என்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறேன். அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் அந்த ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறார். அவரோட அன்பு அதில் காணப்படுகின்றது. அவ்வளோ ஒரு அன்பு இருந்ததால் அவ்வளோ நெகிக்கவும் அவ்வளோ அன்பு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். கெட்ட குமாரன் அந்த தப்பு உணர்ந்ததுனால அவரோட தகப்பன்கிட்ட போய் என் மன்னித்து கேட்டான். மன்னித்து கேட்கும்போது அவரோட அப்பா வந்து அவரை மன்னித்து அவரை அரவணைச்சார். நம்மளும் எந்த தப்பு செய்தாலும் நம்மளோட இயேசுப்பா கிட்ட நம்ம உணர்ந்து உள்ளத்துலேருந்து மன்னிப்பு கேட்கும்போது இயேசுப்பா நம்ம கேட்குறாரு. என்ன தப்பு செய்தாலும் கற்று நம்ம கேட்டு மன்னிக்கிறோம்.
யாரெல்லாம் என்னத்தம் செய்தால் கர்த்தர் அவங்களுடைய கூப்பிடல் கேட்டு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நாமே இந்த நேரத்தில் நம்ம மூன்று மனிதர் பற்றி பார்க்கலாம். வசனத்தை பைபிளில் 3 மனிதர் இருக்கிறார்கள். தப்பு செய்து மன்னிப்பு கேட்காத இருக்கிறதுக்கு என்ன நிலைமாச்சுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு காயின் யாருன்னு தெரியும். ஆதமேவா எல்லாருக்கும் தெரியும். நான் நம்புகிறேன். ஆதமேவா இந்த உலகத்தில் படிக்கப்பட்ட முதல் மனுஷர்கள். ஆமென். அப்போ காயின் மனுஷரால் பிறந்தப்பட்ட முதல் மனுஷர் காயின். அப்போ காயின் எவ்வளோ விசேஷமான ஒரு மனிதனாக இருக்கலாம். காயின் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் போது ஆபில் வந்து விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டியை காணிக்கையாக கர்த்தருக்கு செலுத்துகிறான். ஆனால் காயின் என்ன செலுத்துகிறான்? கெட்டு போன அழுகி போன காய்கறி கர்த்தருக்கு செலுத்துகிறான். காயினுக்கு இங்கே ஒரு பொறாமை வருகிறது. ஏபலால் பொறாமை வருகின்றது. பொறாமையில காயின் என்ன உணர்ச்சி வச்சப்பட்டு ஏபலை கொண்டு விட்டுறான். அவருடைய சொந்த தம்பியும் கூட பார்க்காம காயின் அவளை தம்பியை கொலை செய்கிறார். அந்த நேரத்தில் காயின் உண்மையாக தப்பு செஞ்சதை உணர்ந்து ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக மன்னிப்பு கொடுத்துருப்பார். ஆனால் கர்த்தர் வந்து கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜெனிசிஸ் 4:13-15 பார்க்கலாம். ஆதியாகவும் 4ஆம் அதிகாரம் 13. நான் இப்போ பெரிய தப்பு செஞ்சு யார் முன்னாடி போனாலும் எல்லாரும் என்னை கொன்று விடுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் வருது. ஆனால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக காயின் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக கர்த்தர் மன்னித்து யார் மூலிமா அவர் சாகாமல் அவர்களுக்கு ஒரு நல்ல சாவு கர்த்தர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்காதனால அவரை மன்னிக்காமல் காயினை ஒழிக்கப்பட்டார். காயின் யாராக மாறுகிறாரா? கர்த்தரை விட்டு தூர செல்கிற ஒரு கூட்டமாக, கர்த்தரை விட்டு தூர செல்கிற தலைமுறையாக மாறுகிறார். அவரோட தலைமுறை யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு தூர செல்கிற ஒரு குடும்பமாக மாறுகிறார்கள். ஆனால் காயின் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுதான் அவரோட தலைமுறையும் அவரோட சந்ததியும் கண்டிப்பாக உயர்த்தப்பட்டதாக நல்ல ஒரு சந்ததியாக இருக்கும். ரெண்டாவதாக ஒருத்தரை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு ராஜாவாக யார் இருந்தார்? தேவன் தான் இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்தார். அந்த இஸ்ரேலில் காணப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற ராஜாக்கள் போலவே எங்களுக்கு ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட மனுஷ ராஜா எங்களுக்காக ஏசப்பட்டு கேட்குறாங்க. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்போது கர்த்தர் யாரை ராஜாவாக மாற்றுகிறார்? சவுலை முதல் ராஜாவாக, இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக கர்த்தர் மாற்றுகிறார். சவுல் தான் இஸ்ரேலுக்கு முதல் ராஜாவாக காணப்படுகிறார். சவுல் என்ன தப்பு பண்ணார்னா, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு பாவத்தை செஞ்சதுனால அவருடைய எதிரின் கையாலே அவர் சாகப்பட்டார். கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ததுனால அவர் பயந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காததுனால அவருடைய எதிரின் கையால் அவர் கொன்றப்பட்டார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து உண்மையாக அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா, சவுல் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல சாவாக இருந்திருக்கும். ஆமென். சவுலுக்கு ஒரு நல்ல சாவாக இருந்திருக்கும். இதே போல் நிறைய மனிதர் இருக்கிறார். மூன்றாவதாக யூதாவை பார்க்கலாம். மத்தேயு 24:3-5 படிக்கலாம். Matthew 27:3-5. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணக்கிளைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு
மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு சென்றான். ஆமென். யூதாக்கு இங்கே என்ன வருகின்றது? பணத்தினால ஒரு ஆசை வருகின்றது. பணத்தினால எல்லாருக்குமே ஆசை வருகின்றது. அதே போல யூதா இஸ்கரியோத்துக்கும் பணத்து மேலே ஆசை வந்தது. என்ன செய்கிறார்? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு தேவனை காட்சி கொடுக்க வர மாறிவிச்சார். யூதா எதுக்காக தேவனை காட்சி கொடுத்தார்? காசுக்காக, 30 வெள்ளிக்காசுக்காக கத்தரி காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏசப்பா நமக்காக சிலுவை மறித்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாரா? அவர் ஏசப்பா சிலுவையில் மறிக்கும் போது, என்னோட பிள்ளைகள் இந்த பாவத்தை தெரியாமல் செய்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நேரத்தில் யூதா என்ன செய்கிறான்னா, காசுக்காக ஆசைப்பட்டு தேவனை காட்சி கொடுக்கப்பட்டவராக மாறிவிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் யூதா அவனை தாழ்த்தி கண்டிப்பாக அவனே மறந்து கண்டிப்பாக ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுதா, கண்டிப்பாக ஏசப்பா யூதாவை மன்னிச்சிருப்பார். ஆமென். இப்போ நம்ம 3 பேரை பற்றி பார்த்தோம். காயின், சவுல் மற்றும் யூதா. இவர்கள் யார்? மன்னிப்பு பெறாதவர்கள். வேதத்தில் மன்னிப்பு பெறாதவர்கள் இந்த 3 மனிதர்கள். இப்போ வேதத்தில் மன்னிப்பு பெற்றவர்களை பற்றி பார்க்கலாம். யாருக்காவது யார் இந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க தெரியுமா? டாப் 1ல மன்னிப்பு பெற்று என்ன தப்பு பண்ணாலும் இந்த தாவீதை பற்றி நாம் பார்க்குறோம். தாவீது என்ன தப்பு செய்தாலும் கர்த்தர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறோம். இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51, Psalms 51, 1-4. இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்யறதாக இருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் பாவம் செய்யாமல் காணப்படுறதில்லை. அதே போல் தாவீதும் பாவம் செய்திருக்கிறார். தாவீது பாவம் செய்திருக்கிறார். ஆனால் தாவீது எந்த பாவம் செய்தாலோ உடனே கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து ஒரு குழந்தையை போல தாவீது மன்னிப்பு கேட்கிறார். ஒரு குழந்தையை போல தாவீது கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். கர்த்தரோ நம்மளோட சத்தத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். நம்ம தாவீதோ கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால உடனேயே தேவன் மன்னித்து தாவீது இஸ்ரேலுக்கு ராஜாவாக காணப்பட்டார். தாவீது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு மனிதர். ஏசப்பா என்ன சொல்கிறார்? என்னுடைய இதயக்கேற்ற தாசன் அதாவது தாவீது வந்து என்னுடைய இதயக்கேற்ற தாசன் வந்து கர்த்தர் சொல். நம்மளும் கர்த்தருக்கு இதயக்கேற்ற தாசனாக இருக்க வேண்டும். ஆமென். தாவீதை பற்றி இப்போ 2வதாக பீட்டரை பற்றி பார்க்கலாம். பீட்டர் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும்னு நம்புகிறேன். 12 சீஷரோடு காணப்பட்ட ஒரு மனிதன் தான் பீட்டர். வாசிக்கலாம். மத்தேயு 26வது அதிகாரம் 72லேருந்து 75 வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு சேவல் போவதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு
ஆமென். பீட்டர் வந்து கர்த்தர் கூடவே காணப்பட்ட 12 சீஷத்தோட இருந்த ஒரு மனிதர். பீட்டர் கர்த்தர்கிட்ட என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் இயேசுப்பா? நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன செய்தாலும் எல்லாமே செய்வேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என்ன செய்தாலும் என்னை நீ 3 தடவை என்னை மறைக்கழிப்ப. 3ஆவது தடவை என்னை மறைக்கழிக்கும் போது சேவல் கூவம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது கர்த்தர் சிலுவையில் மறித்த பின்பாக 12 சீஷர்களும் ஓடி போனார், தப்பித்து ஓடி போனார்கள். அப்போ இங்கே என்ன வாசிக்கணும், மத்தியில் என்ன வாசிக்கணும்னா, பீட்டர் மற்ற ஆளுங்க வந்து பீட்டர்கிட்ட கேட்கும்போது, எனக்கு யாருன்னே தெரியாது, ஏசப்பா யாருன்னே தெரியாது, அவங்க யார் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி 3 தடவை சொல்லும்போது 3ஆவது தடவை சேவல் கூவும்போது பீட்டர் அந்த சேவல் கூவும் மனசில் உணர்ந்து கர்த்தர்கிட்ட பாதத்தில் அமர்ந்து மன கசத்தில் அழுந்தார். என்ன ஒரு ரொம்ப மனசு உடைஞ்சி கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். 3 தடவை கர்த்தர் மனிதர்க்கப்பட்ட பீட்டர் 3ஆவது தடவை மனிதர்க்கப்பட்டார். சேவல் போது அவருக்கு ஒரு உணர்வு வருகின்றது. கர்த்தர்கிட்ட உடனே போய் பாதத்தில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறார். நம்மளும் என்ன தப்பு செய்தாலும் நமக்கு உணர்வு கண்டிப்பாக வர வேண்டும். ஆமென். உணர்வு இருந்தால் கர்த்தர்கிட்ட உடனே போய் மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பாக செவிகளை கேட்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். தாவீது பீட்டர் பற்றி கேட்டோம். 3ஆவதாக சாம்சன். எத்தனை பேர் சாம்சன் தெரியும்? வல்லமையான ஒரு மனிதர் சாம்சன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Judges 16:28-30. Judges 16:28-30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலே மற்றொன்றை தன் இடது கையினாக பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஆமென். கர்த்தர் சிம்சோன் கிட்ட என்ன பேசுகிறார்னா, புறஜாதிகள் கூட போய் சேராமல் நீ நல்லவர்கள் கூட சேர்ந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். புறஜாதிகள் கூட சேராதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் கர்த்தரோட பேச்சை சிம்சோன் கேட்காமல் புறஜாதிகளோடு போய் சேரும்போது, கெட்ட மனிதர்களோடு போய் சேரும்போது அப்படின்னா என்னவாக மாறுகிறார்? கெட்டதாக மாறி அவருடைய உண்மையெல்லாம் மற்ற கூட இருக்கிற தெரிஞ்சுட்டு அவரை கட்டி போட்டு 2 கண்களை பிரித்து அந்த நிலைமைக்கு வந்து சிம்சோன் வந்து அழுகிறார். கர்த்தர் இந்த ஒரு தடவை என்னை மன்னித்து விடுங்கள், ஒரே ஒரு தடவை என்னை மன்னித்து விடுங்கள், இந்த தப்பை எதுவுமே செய்ய மாட்டேன் என்று உடனே அவர் செல்லும்போது கர்த்தர் அவர் நல்லா இருக்கும்போதே 1000 ஜனங்களை கொல்ல வல்லமை கொடுத்த தேவன் இங்கே 10,000 பேரை கொல்றதுக்கான வல்லமை கர்த்தர் சொல்கிறார். சிம்சோன் உடனே கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டதுனால என்ன ஆச்சு? அந்த இடத்துல 2 செவர்கள் தேவன் அவர் மன்னித்து எல்லா ஜனங்களையும் சிம்சோன் கொல்ல எல்லாமே கற்றுக் கொடுத்தார். நம்ம இந்த நேரத்தில் நம்ம 6 மனிதர் பற்றி பார்த்தோம். 3 மனிதர்கள் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காது, தப்பு செய்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காம சந்தித்த விளைவுகள், கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நல்லதாக மாறின 3 மனிதர்கள் பார்த்தோம். ஆமென். மன்னிப்புக்கு அளவுங்கிறதே இல்லை. ஆமென். மன்னிப்புக்கு அளவு இருக்கா? இல்லை. மன்னிப்புக்கு அளவு இல்லை, மன்னிப்புக்கு நேரம் இல்லை, மன்னிப்புக்கு இடம் இல்லை. மன்னிக்கிறது நம்ம மனசுலேருந்து மன்னிச்சா அதுதான் மன்னிப்பு. நம்மளோட அன்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம காட்டணும் அதுதான் மன்னிப்பு. ஒரு மனுஷன் நமக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சாலும் எவ்வளோ கெட்டது செஞ்சாலும்
நம்ம முழு இதயத்தோடு அவர் மன்னித்தா கர்த்தர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், யார் என்ன தப்பு செய்தாலும் நீ மன்னித்தால் நான் உன்னை மன்னிப்பேன், நீ மன்னிக்கலனாலும் நானே மன்னிக்க மாட்டேன். யார் மன்னிக்கினாலும் மன்னிப்பு இல்லைனாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். மத்திய 6வது அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். Matthew 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷகுமாரனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். கர்த்தர் என்ன சொல்கிறார்? மனுஷரோட தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் நான் உங்களோட தப்பிதங்களை மன்னிப்பேன். நீங்களோ மனுஷரோட தப்பிதங்களை மன்னிக்கவில்லை என்றால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். ஒரு மனுஷனை எவ்வளோ நம்ம மன்னிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ள மன்னிச்சு விடுங்கள். மன்னிப்புக்கு அளவுங்கிறதே இல்லை. அளவில்லாமல் மனுஷனை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். மன்னிப்புக்கு நேரத்தில் மன்னிப்புக்கு இழந்ததில்லை. முழு இதயத்தோடு நம்ம ஒரு மனுஷனை யாரெல்லாம் மன்னிச்சால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய மன்னிப்பு, கர்த்தரோட அன்பு தான் கர்த்தரோட மன்னிப்பாக இருக்குது. கர்த்தர் நமக்கு அன்பாக இருந்தால் கர்த்தர் நமக்கு அதே போல் நம்ம ஒருத்தரை அன்போடு அரவணைச்சால் நம்மளும் அவங்களை மன்னிக்கிற ஒரு கணக்காக இருக்கின்றது. எப்படி கெட்ட குமாரோட அப்பா எல்லாத்தையும் மறந்து அவரோட பிள்ளைய அன்போடு அரவணைச்சாலோ, 2 கையில் கட்டி பிடிச்சி அரவணைச்சாலோ அது ஒரு அன்பு. அன்புக்கு இன்னொரு உதாரணம் மன்னிப்பு. எப்படி அவர் அன்புக்கு செலுத்தினாரோ அதே போல் ஒரு அப்பா மன்னிச்சார். இதே போல் நம்மளும் இயேசுக்கிட்ட எவ்வளோக்கு மன்னிப்பு கேட்கலாம். எந்த தப்புனா நம்ம செஞ்சிடலாம், எந்த பாவனை நம்ம செஞ்சுக்கலாம். கற்றுக்கிட்ட ஒரு நிமிஷம் முழு இதயத்தோடு கற்றுக்கிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் நம்மளே மன்னிக்க வல்லவராக இருக்கிறோம். ஆமென். ஒருத்தர்கிட்ட நம்ம காட்டுற அன்பு தான் நம்ம செலுத்துகிற மன்னிப்பு. ஆமென். நாளைக்கு ஒரு விசேஷமான நாள். நாளைக்கு குட் ஃப்ரைடே. நாளைக்கு ஒரு விசேஷமான ஆராதனை இருக்கின்றது. நம்ம மனசில் யார் எந்த தப்பு செய்திருந்தாலும், எந்த பகை இருந்தாலும் ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆயுதமாக நாளைக்கு நம்ம ஒரு ஆலோசனை எடுப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வார்த்தையை நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிற டேவிட்கிட்ட இருந்து கேட்டோம். ரொம்ப சிறு பிள்ளை, இப்போது 10th படிக்கிறாப்புல. ஆனால் இன்னைக்கு அவர் பேசின வார்த்தையை பார்த்தோம்னா நம்ம மன்னிப்பை பற்றி கேட்டோம். கவர்மெண்ட் நமக்காக வச்சிருக்கிற நாள் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு தான். எத்தனோ பேர் காட்டி கொடுத்து, எத்தனோ பேர் மறுதளிச்சு, எத்தனோ பேர் அவரை தூஷித்து அவரை மரணத்துக்கு நேராக கொண்டு போன நாளாக நம்ம நாளைக்கு தான் அதை பார்க்குறோம். அவனோட ப்ரீச்சிங் டேவிட்டோட ப்ரீச்சிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் நம்மளை மன்னிக்க விட்டால் இன்னைக்கு நம்ம இங்கே இல்லை. இந்த நிமிஷம், இந்த நொடி நம்ம உயிராக இருந்திருப்போமான்னு கூட நமக்கு தெரியல. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சன்றைக்கு மன்னிப்பு கேட்பாங்க, அன்னன்னைக்கு ஏசப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு, அன்னன்னைக்கு அவங்க அதை மேற்கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நியூ டெஸ்டிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒன்ஸ் ஃபார் ஆலாக மன்னிப்பு கொடுத்துட்டாரு. நீ எத்தனை தடவை தப்பு பண்ணாலும் உன்னை நான் மன்னிப்பேன், உனக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்ட்டு மன்னிச்சுட்டே இருக்காரு. அதெல்லாம் கிருபை நாட்கள்ல தான் நம்ம அதை பார்க்குறோம். நியூ டெஸ்டிமெண்ட்லேருந்து நம்ம பார்க்குற காலம் எப்படின்னா மன்னிப்பாக தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம தப்பு செய்கிறோன்னா கூட அதுக்கான மன்னிப்பு நம்ம இன்றைக்கே பெற்றுக்கொள்கிறோம் தேவனிடத்தில். நம்ம அப்போ கேட்கும்போது உணர்ந்து கேட்கும்போது. ஆனால் அவர் சொன்னது போல மன்னிப்பு நம்ம கேட்காவிட்டால் என்ன ஆகும் பார்த்தா நமக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போது காயனுக்கோ இல்லை சவுலுக்கோ இல்லை இன்னொரு யூதாஸ்கோ நடந்தது போல
அவங்கெல்லாம் அவங்களவே கொண்டுக்கிட்டாங்க. லைக் ஒருத்தவங்க சில பேர் எனிமீஸ் கிட்ட செத்துட்டாங்க. யூதாஸ் வந்து அவரே சாக்கடிச்சிட்டாரு. எவ்வளோ மனம் வந்து அவர் அந்த காரியத்தை செஞ்சிருப்பாருன்னா, அந்த நிலைமைக்கு நம்மளை கடவுள் விடாதபடிக்கு நமக்கு அவர் எல்லாவற்றையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இந்த நாளில் நமக்கு மன்னிப்பு வச்சுட்டு போயிருக்காரு. வெரி வேல்யூபிள் திங் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று இருக்குன்னா அது ஏசப்பாவோட மன்னிப்பு மட்டும் தான். நான் இன்னைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் உணர்ந்தீங்களோ எனக்கு தெரியல. ஏதாவது யார்கிட்டயாவது கேட்கணும் இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. இன்னைக்கு டே நமக்கு நாளைக்கு கிடைக்காது. திஸ் மினிட், இந்த செகண்ட், இந்த ஹார் நமக்கு நாளைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வாழுங்க. வாழ்கிற அந்த ஒவ்வொரு டேவோட லைஃப்பும் நீங்கள் எப்படி வாழணும்னா, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் டே. இன்னைக்கு தூங்கிட்டு நம்ம நாளைக்கு ஏஞ்சிக்க மாட்டோமா நம்ம தெரியல. இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டுடலாம். ஸோ டுமாரோ இஸ் நாட் அவர் டே. நமக்கு தெரியாது நாளைக்கு கரெக்டாக நமக்கு என்ன வச்சுருக்காரு. வெளியே போகிறோம், உள்ளே வரோம், எது வேணாலும் நடக்கலாம். டேவிட் எனக்கு கொடுத்த மெசேஜ் வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு வேக்கப் கால். நான் சொல்வேன் ஒரு மாதிரி நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அவன் பேசின வார்த்தை உண்மையாகவே கர்த்தர் யாரோ ஒருத்தரோட உள்ளத்தில் நீங்கள் போட்டிருக்காரு, விதைச்சிருக்காங்க விதை. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு தேவன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு யாரை மன்னிக்கணுமோ போய் அவங்கள மன்னிங்க. உங்கள் சகோதர சகோதரிகள், வீட்டார்கள், பிள்ளைகள் தாய் தகப்பன்கிட்ட யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் அ வெரி என்ன சொல்கிறாங்க, அந்த கெட்ட குமாரன் எவ்வளோ சந்தோஷமாக திரும்ப அவங்க அப்பா கிட்ட வந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் திரும்ப அவங்க அப்பா கிட்ட போகலாம். நீங்கள் எப்போ போனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களை ஹக் பண்ணிக்குவார். இஸ் தேர் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் டேக் இட் ஆன். அவ்வளோதான். ஒரே ஒரு யூ டர்ன் போட்டிங்கன்னா போதும். பின்னாடியே இருக்கிறாரு, இல்லை முன்னாடியே இருக்கிறாரு நம்மக்கிட்ட. ஸோ எல்லாரும் நான் டேவிட்காக இன்னொருசியாக ரொம்ப ரொம்ப லவ்டாக ஒரு பிக் அப்ளாஸ் கைத்தட்டி Thank you for that wonderful message. I hope many people has been blessed with that today. அடுத்து கேசியா வந்து இப்போ நடத்தின மெசேஜ்க்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ண போகிறாங்க. அதை தொடர்ந்து there is a special song by Sonu and Benjamin. Okay. Praise the Lord.